ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பப்ளிக் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? பப்ளிக் ரெவன்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொது வருவாய் தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் ரெவன்யூ ஆக்குபைஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் த ஸ்டடி ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது பொது வருவாய் என்பது அந்த அப்படின்னா பொது நிதியிலிருந்து ஒரு முக்கிய இடம் வகிக்கிறது அந்த இடத்துல பப்ளிக் ரெவன்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, த கவர்மெண்ட் ஹேஸ் டு பர்ஃபார்ம் செவரல் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். புரியுதுங்களா? அந்த இடத்துல வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மக்களுடைய நலனுக்காக தான் அந்த பல்வேறு பணிகளை அந்த இடத்துல மேற்கொள்ள வேண்டியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அந்த இடத்துல அரசு செலவு செய்யுது அப்படின்னு பாருங்க. த இன்வால்வ்ஸ் சப்ஸ்டான்ஷியல் amount of the public expenditures which can be financed only through the public revenue. அப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, பப்ளிக் ரெவன்யூ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? அதாவது என்னது பப்ளிக் ரெவன்யூ பப்ளிக் த அமௌண்ட் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ the amount of public expenditure which can be financed only through public revenue சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொது செலவுகள் வந்து படிப்படியாக அந்த இடத்துல உயர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால பொது வருவாயின் மூலமாக தான் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. they involve substantial the amount of public expenditures which can be financed only through the பப்ளிக் ரெவன்யூ. புரியுதுங்களா? பொது வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக அந்த இடத்துல அதிகரிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த செலவை அந்த இடத்துல ஈடுகட்டுவதற்கு நம்ம பொது வருவாயின் மூலியமாக தான் அந்த இடத்துல சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, த அமௌண்ட் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ டு பி ரைஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நெசசிட்டி ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் எபிலிட்டி டு பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் பொது வருவாய் அந்த இடத்துல அதிகரிப்பு இருக்கிறதுல பொது செலவினுடைய அவசியம் சொல்லியிருக்காங்க. மற்றும் மக்கள் செலுத்தும் திறன் அடிப்படையில் தான் அந்த இடத்துல பொது வருவாயை அந்த இடத்துல அதிகரிக்க முடியும். புரியுதுங்களா? அங்கே பாருங்க, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன் பீப்புள்ஸ் எபிலிட்டி டு பே சொல்லியிருக்காங்க. பீப்புள் எபிலிட்டி டு பே அப்படிங்கிறது வந்துன்னா மக்கள் என்ன பண்ணணும், அரசுக்கு வரி செலுத்துறப்ப பார்த்தோன்னா அந்த இடத்துல அரசுக்கு வருவாயாக இருக்குது. ஸோ அதன் மூலியமாக தான் அந்த இடத்துல பொது வருவாயை நம்ம திரட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, த மீனிங் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ரெவன்யூ அந்த இடத்துல மீனிங் கொடுத்துருக்காங்க. த இன்கம் ஆஃப் கவர்மெண்ட் த்ரூ ஆல் சோர்சஸ் இஸ் கால்டு பப்ளிக் இன்கம் ஆர் பப்ளிக் ரெவன்யூன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தோம்னா பொது வருவாய் அல்லது பொது வருமானம் என்பது அந்த இல்லைன்னா அனைத்து மூலங்களிலிருந்து அந்த இடத்துல நம்மளுக்கு அரசுக்கு வருவாய் பெறுகிறது பார்த்தீங்களா, அது எல்லாமே அந்த இடத்துல பப்ளிக் ரெவன்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஆல் சோர்சஸ் இஸ் கால்டு பப்ளிக் இன்கம் ஆர் பப்ளிக் ரெவன்யூ. புரியுதுங்களா? இந்த இடத்துல என்னது ஆல் சோர்சஸ்னால் என்னன்னா எல்லா வளங்களிலிருந்து அந்த இடத்துல அரசுக்கு அந்த இடத்துல வருவாய் கிடைக்குது. அந்த வருவாயின் மூலியமாக அந்த இடத்துல அரசுக்கு வருவாய் என்பது அந்த இடத்துல இருக்குது. அதுதான் அந்த இடத்துல பப்ளிக் ரெவன்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த பப்ளிக் ரெவன்யூ அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்டன் அப்படிங்கிறவர் தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த டால்டனுங்கிறது அந்த இடத்துல என்னன்னா பொது வருவாயை வந்து இல்லைன்னா ரெண்டு வகையாக அந்த இடத்துல பிரிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது 2 சென்சஸ் வச்சுருக்காங்க. அந்த 2 சென்சஸ் மீன்ஸ் அந்த இடத்துல வைட் ஆர் நேரோன்னு சொல்லியிருக்காங்க. புரியுது? அந்த இடத்துல டால்டன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொது வருவாயை அந்த இடத்துல என்னது 2 வகையாக அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நேரோ அண்டு வைடுன்னு அந்த இடத்துல என்ன ஒன்று குறுகிய அளவில் பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல பரந்த கண்ணோட்டத்தில் அந்த இடத்துல பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்க, வைடர் சென்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த இன்கம் ஆர் ரிசிப்ட் வித் த பப்ளிக் அத்தாரிட்டி மீன்ஸ் செக்யூர் டூரிங் எனி பீரியட் ஆஃப் டைம் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல என்னது, அதாவது டூரிங் எனி பீரியட் ஆஃப் டைம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா வைடர் அப்படின்னாவே அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறுகிய பணத்தை தான் நம்ம வைடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குறுகிய பணம் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் பொது அதிகார அமைப்பினுடைய வருமான வளங்களை மட்டும்தான் அந்த இடத்துல உள்ளடக்கி இருக்குது. அதுதான் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொது அதிகார அமைப்பினுடைய அனைத்து வருவாய் மற்றும் கடன் இல்லை பெறுதல்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெறுதல் அப்படிங்கிறத வந்து எதை சொல்லலாம் பாருங்க,
பெறுதல்கள் எல்லாமே அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ரிசிப்ட் குடுத்துருக்காங்க பாருங்களா, அந்த ரிசிப்ட் இன்கம் ஆர் ரிசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அந்த இடத்துல பற்று சைடில தான் நம்ம வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, வர வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்ன பொது வருவாய் அந்த இடத்துல என்ன வகைப்படுத்துறாங்க. அந்த வகைப்படுத்துறது பார்த்தீங்கன்னா என்னன்னா, தெர் ஆர் 2 டைப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போங்க சோர்சஸ் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பொது வருவாயினுடைய வழிகள் தான் இந்த இடத்துல சோர்ஸ் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ சொல்லியிருக்காங்க. தெர் ஆர் 2 டைப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டேக்ஸ் ரெவன்யூ, செகண்ட் நான் டேக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? டேக்ஸ் ரெவன்யூன்னா அந்த இடத்துல வரி வருவாயின்னு சொல்லியிருக்காங்க. நான் டேக்ஸ்னா அந்த இடத்துல வரி இல்லாத வருவாய் தான் அந்த இடத்துல நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த இடத்துல வரியற்ற வருவாயின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுங்க டேக்ஸ் ரெவன்யூ சொல்லியிருக்காங்க. வரி வருவாய்னா என்னன்னு சொல்லிட்டு மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. Tax is a compulsory payment by citizens to the government to meet the public expenditure. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, tax is a compulsory payment by the citizens to the government to meet the public expenditure. அப்போ வரி என்பது பார்த்தோன்னா அந்த இடத்துல குடிமக்கள் எந்த ஒரு குடிமக்களாக இருந்தாலும் எவ்வித பிரதிபலன் எதிர்பார்க்காம அந்த இடத்துல அரசுக்கு அந்த இடத்துல கட்டாயமாக அந்த இடத்துல வரி செலுத்தணும். ஸோ இந்த மாதிரி வரி செலுத்துகிறப்போ பார்த்தோன்னா அந்த இடத்துல அரசுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வருவாய் கிடைக்குது. அதாவது அந்த இடத்துல பப்ளிக் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இட் இஸ் லீகலி இம்போஸ் பை த கவர்மெண்ட் ஆன் த டேக்ஸ் பேயர். அப்போ அந்த இடத்துல என்னது வரி என்பது செலுத்துறது பார்த்தோன்னா அரசால் சட்டப்படி அந்த இடத்துல வரி செலுத்துவோர் மீது அந்த இடத்துல என்ன விதிக்கப்படுது. அப்போ அரசு வந்து பார்த்தோம்னா ஒரு நபர் மீது அந்த இடத்துல விதிக்கிறாங்க அப்படின்னா விதிக்கக்கூடிய வரி வந்து பார்த்தோன்னா எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் அரசுக்கு அந்த இடத்துல கட்டாயமாக செலுத்தி ஆகணும். அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இட் இஸ் லீகலி இம்போஸ் பை த கவர்மெண்ட் ஆன் த டேக்ஸ் பேயர் இருக்காங்க. இன் நோ கேஸ் டேக்ஸ் பேயர் கேன் ரிஃப்யூஸ் டு பே டேக்ஸ் டு த கவர்மெண்ட் செய்யாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணாங்கன்னா வரி செலுத்துபவர் வந்து மறக்காமல் அந்த இடத்துல கட்டாயமாக அந்த இடத்துல வரி செலுத்தணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா, வரி என்பது எந்த ஒரு குடிமகனாக இருந்தாலும் கட்டாயமாக அந்த இடத்துல செலுத்தணும். அதான் சிட்டிசன்ஸ் டு த கவர்மெண்ட். அப்போ கம்பல்சரி பேமெண்ட் அந்த இல்லைன்னா எந்த ஒரு குடிமகனாக இருந்தாலும் கட்டாயமாக அந்த இடத்துல செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த இடத்துல என்னென்னா, செலுத்தக்கூடிய வரி வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான வழியில் செலுத்தக்கூடாது. சட்டத்துக்கு உட்பட்டு அந்த இடத்துல அனைத்து குடிமகனும் அந்த இடத்துல செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேர்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, வரி செலுத்துபவர்னா மறுக்காமல் அந்த இடத்துல வரி செலுத்தணும். அதனால தான் சொல்லியிருக்காங்க கேன் ரிஃப்யூஸ் டு பே டேக்ஸஸ் டு த கவர்மெண்ட். புரியுது? அந்த நோ கேஷ் டேக்ஸ் பேயர் கேன் ரெஃப்யூஸ் டு பே டேக்ஸஸ் டு த கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த ஒரு நபர் என்னது செலுத்தக்கூடிய வரியாக இருந்தாலும் சரி அல்லது விதிக்கக்கூடிய வரியாக இருந்தாலும் சரி அதில் மறுக்காமல் அனைத்து நபரும் அந்த இடத்துல கட்டாயமாக வரி என்பது அந்த இடத்துல செலுத்தி ஆகணும். அதுதான் அந்த இடத்துல மீனிங் ஆஃப் டேக்ஸு. நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, டேக்ஸோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. A tax is compulsory payment made a persons or a firm to a government. அப்போ பாருங்க, ஒரு நபராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி அரசிடம் எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் கட்டாயமாக வரி என்பது அந்த செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பாருங்க, வித்தவுட் ரிஃப்ரென்ஸ் டு எனி பெனிஃபிட்னு சொல்லியிருக்காங்க. புரியுது? வித்தவுட் ரெஃபரன்ஸ் மீன்ஸ் எனி பெனிஃபிட் மீன்ஸ் அந்த இடத்துல எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் அரசுக்கு அந்த இடத்துல கட்டாயமாக வரி என்பது அந்த இடத்துல செலுத்தியே ஆகணும். அதனால தான் சொல்லியிருக்காங்க டேக்ஸ் இஸ் கம்பல்சரி பேமெண்ட் மேட் எ பர்சன்ஸ் ஆர் எ ஃபார்ம் டு கவர்மெண்ட் வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு எனி பெனிஃபிட் த டேக்ஸ் பேயர். புரியுதுங்களா? ஸோ இந்த கான்செப்ட் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தா அனாட்டல் முராட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுது? அனாட்டல் முராட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் என்னென்னா டேக்ஸ் இஸ் கம்பல்சரி பேமெண்ட்னா எந்த ஒரு குடிமகனாக இருந்தாலும் அரசு விதிக்கக்கூடிய வரி வந்து பார்த்தோன்னா கட்டாயமாக அந்த இடத்துல செலுத்தணும். ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் கட்டாயமாக செலுத்தி ஆகணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த சொன்னது யார் அப்படின்னு பார்த்தா அனாட்டல் முராட் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டால்டன் அதே மாதிரி தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா?
A tax is compulsory contribution imposed by the public authority and irrespective of the exact amount of service rendered to the taxpayer in return are not imposed as the penalty for any legal absence. அப்போ அந்த இடத்துல சொல்லிக்கலாம், வரி என்பது அந்த இடத்துல பொது அதிகார அமைப்பினால் விதிக்கப்பட்டதை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய பங்களிப்பு தான் அந்த இடத்துல டால்டன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்கா பாருங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேக்ஸ்ன்னு சொல்லியா. அப்போ இதை வரியினுடைய அம்சங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கேரக்டரிஸ்டிக்ஸில் A tax is compulsory payment made to the government. புரியுதுங்களா? அந்த இடத்துல என்ன, வரி என்பது அந்த இடத்துல அரசுக்கு கட்டாயமாக அந்த இடத்துல செலுத்தி ஆகும்னு சொல்லியாங்க. பீப்புள்ஸ் ஆன் ஹூம் a tax is imposed must pay the tax. புரியுது? அந்த இடத்துல என்னது, imposed must pay the tax. அதாவது மக்கள் மீது அந்த இடத்துல சுமத்தப்படுகிற வரி வந்துடல கட்டாயம் செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ரெஃப்யூசல் டு பே த டேக்ஸ் இஸ் எ பனிஷபிள் ஆஃபென்ஸ். புரியுது? அந்த இடத்துல பனிஷபிள் மீன்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு நபராக இருந்தாலும் என்ன, அரசு விதிக்கக்கூடிய வரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன மறுப்பதே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் அந்த இடத்துல என்னென்னா தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமாக தான் அந்த இடத்துல நம்ம கருதணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, there is no quid pro or quo between taxpayer and public authorities. ஃபர்ஸ்ட் செகண்ட் கொடுத்துருக்கா பாருங்க, பொது நிர்வாகத்திடம் வந்து பார்த்தீங்கன்னா வரி செலுத்துவோர் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் வரி என்பது அந்த இடத்துல செலுத்தி ஆகணும். புரியுதுங்களா? அதானது there is no quid pro or quo between taxpayer and public authorities. புரியுதுங்களா? பொது நிர்வாகத்திடம் வந்துன்னா வரி செலுத்துவோர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக அரசுக்கு வரி என்பது செலுத்தியே ஆகணும். திஸ் மீன்ஸ் தட் த taxpayer cannot claim any specific or benefit against the payment of a tax. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அதில் வரி செலுத்துவராக இருந்தாலும் சரி வரி செலுத்துவதனாலும் சரின்னா தனக்கு ஒரு குறிப்பிட்ட நன்மை இருந்ததில்லை எதிர்பார்க்காமல் ஏதும் செலுத்தக்கூடியது தான் அந்த இடத்துல டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எவ்ரி டேக்ஸ் இன்வால்வ்ஸ் சம் சாக்ரிஃபைஸ் ஆன் பார்ட் ஆஃப் த டேக்ஸ் பேயர். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல வரி செலுத்துவோர் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல அவங்களுடைய தியாகத்தை மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. அதனால தான் சொல்லியிருக்காங்க சம் சாக்ரிஃபைன்னு என்னன்னா ஒவ்வொருத்தருடைய மனநிறைவை அந்த இடத்துல என்ன பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் அந்த இடத்துல வரி என்பதை அந்த இடத்துல விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா சம் சாக்ரிஃபை அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த இல்லைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வச்சுங்களேன், தெர் ஆர் 2 கேட்டகரிஸ் பீப்புள் கொடுத்துருக்காங்க. புவர் பீப்புள் கொடுத்துருக்காங்க, ரிச் பீப்புள் கொடுத்துருக்காங்க. புவர் பீப்புள் இன்கம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப லோவாக இருக்கும், ரிச் பீப்புளுடைய இன்கம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தோம்னா வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இடத்துல அரசு வரி விதிக்க பார்த்தோம்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு மனிதனும் அந்த இடத்துல வரி என்பது அந்த இடத்துல செலுத்திடுறான். அதுதான் அந்த இடத்துல சம் சாக்ரிஃபைன்னு சொல்லியிருக்காங்க. சாக்ரிஃபை மீன்ஸ் அந்த இடத்துல என்ன, வரி செலுத்துவருடைய தியாகத்தை சார்ந்து தான் அந்த இடத்துல அரசு வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, a tax is not levied as a fine or penalty for breaking laws. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரியானது வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல சட்டத்தை மீறியதற்காக சுமத்தப்படக்கூடிய ஒரு தண்டனை தொகை தான் நம்ம சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அந்த இடத்துல பார்த்தோம்னா தண்டனை தொகை போல விதிக்கப்படுவது கிடையாது. புரியுதுங்களா? ஏன் அந்த இடத்துல என்ன, எந்த ஒரு குடிமகனாக இருந்தாலும் அரசு விதிக்கக்கூடிய வரியை வந்து பார்த்தோம்னா செலுத்தணும். சப்போஸ் அப்படி செலுத்தலை அப்படின்னா அதில் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், அதற்கு பெனால்ட்டி கட்டி ஆகணும். புரியுதுங்களா? ஆர் ஃபைன், இது எல்லாமே அந்த இடத்துல அபராதம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அல்லது தண்டத்தொகை என்பது அந்த இடத்துல கட்டணும் அப்படிங்கிறதுல அந்த இடத்துல கிடையாது. அதான் நாட் லிவிட் அஸ் ஏ ஃபைன் ஆர் பெனால்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே என்ன பண்ணும், சுமத்தப்படுவது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்க, சம் ஆஃப் த டேக்ஸ் ரெவன்யூ சோர்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வரி வருவாயில் மூலியமாக அந்த இடத்துல என்ன சில வருவாய் மூலங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், டேக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த டேக்ஸ் ரெவன்யூன்னு அந்த இடத்துல வரி வருவாய்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வரி வருவாய் வந்து பார்த்தோன்னா எதெல்லாம் சொல்லலாம்னா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இன்கம் டேக்ஸு, கார்பரேஷன்ஸ் டேக்ஸு,
புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சரியா? ஆனா அதில என்ன வருவாயின் மூலியக்கூடிய என்னது வளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல என்னன்னா சொல்லியிருக்காங்க. இது சேல்ஸ் டேக்ஸு, சர்சார்ஜ் சொல்லியிருக்காங்க. அண்டு செஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதில இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கார்ப்பரேட் டேக்ஸு இது எல்லாமே அந்த இடத்துல என்ன நேரடியாக அந்த இடத்துல விதிக்கக்கூடிய வரி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் டேக்ஸ்லாம் என்னன்னது விற்பனை வரிகள் எல்லாமே அந்த இடத்துல இன்டைரக்ட் டேக்ஸ்ல தான் வரும். சர்சார்ஜ் அண்ட் செஸ்ஸு இது எல்லாமே அந்த இடத்துல இன்டைரக்ட் டேக்ஸ்ல தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க நான் டேக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லியிருக்காங்க. நான் டேக்ஸ் ரெவன்யூன்னா அந்த இடத்துல வரி இல்லாத வருவாய் தான் அந்த இடத்துல நான் டேக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வரி சாராத வருவாயில் நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீஸ் சொல்கிறோம், நெக்ஸ்ட்டு ஃபைன் சொல்கிறோம், நெக்ஸ்ட்டு ஏர்னிங் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஆஃப் பெட்டர்மெண்ட் லெவின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கிஃப்ட்டு கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் வந்து பார்த்தோம்னா எஸ்காட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்த இடத்துல வரி சாராத வருவாய் அந்த இடத்துல சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன் பை ஒன்னாக பார்க்க பாருங்க. நான் டேக்ஸ் ரெவன்யூவில் த டேக்ஸ் ரெவன்யூ அப்டைன் பை த கவர்மெண்ட் ஃப்ரம் சோர்சஸ் அதர் தென் டேக்ஸ் இஸ் கால்டு நான் டேக்ஸ் ரெவன்யூ. அப்போ அந்த இடத்துல அது வரி இல்லாத ஆதாரங்களில் இருந்ததுன்னா அரசினால் பெறக்கூடிய வருவாய் எல்லாமே அந்த இடத்துல வரி சாராத வருவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பாருங்க ஃபீஸ் அப்படின்னாவே அந்த இடத்துல கட்டணம்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு காலேஜில் போய் சேர்றோம், ஒரு கம்பெனியில் போய் சேர்றோம். ஸோ இப்போ இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வாங்க பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் ஃபீஸு. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வரி வருவாயில் அந்த இடத்துல சார்ந்து இருக்காது. இது எல்லாமே அந்த இடத்துல வரியற்ற வருவாயில் தான் அந்த இடத்துல போய் சார்ந்திருக்கும். இந்த பாருங்க ஃபீஸ் ஆர் அனதர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் த கவர்மெண்ட். புரியுதுங்களா? இந்த இது எல்லாமே அந்த இடத்துல அரசனுடைய வருவாயில் அந்த இடத்துல சார்ந்து அந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லியாங்க. அதுதான் அந்த இடத்துல அரசிற்கு மற்றொரு முக்கியமான வருவாய் தான் அந்த இடத்துல என்ன கட்டணம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்டணம் எல்லாமே அந்த இடத்துல வரி வருவாயில் அந்த இடத்துல சார்ந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, a fee is the charge by the public authorities for rendering a service to the citizens. இப்போ அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொது நிர்வாகத்தில் செய்யும் சேவைக்காக அந்த இடத்துல என்ன கட்டணம் அந்த இடத்துல விதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கட்டணம் தான் அந்த இடத்துல என்னது சார்ஜ் பை பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் ரெண்டரிங் சர்வீஸ் டு த சிட்டிசன். நெக்ஸ்ட் அன்லைக் டேக்ஸு there is no compulsion involved in case of fees சொல்லியிருக்காங்க. The government provides certain service and charges certain fees for them. அதாவது வரியை போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கட்டாயம் செலுத்த வேண்டியது அந்த இடத்துல கிடையாது. ஆனால் அரசானது பார்த்தீங்கன்னா சில சேவைக்காக மட்டும்தான் அந்த இடத்துல இந்த கட்டணங்களை அந்த இடத்துல வசூலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன சேவைக்காக அந்த இடத்துல கட்டணங்கள் வசூலிக்குதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபீஸ் ஆர் சார்ஜ் ஃபார் த இஸ்ஸிங் த பாஸ்போர்ட்டு. புரியுதா? அந்த இடத்துல என்னது அரசானது ஒரு சில காரணங்களுக்காக மட்டும்தான் அந்த இடத்துல இந்த மாதிரி கட்டணங்களை வசூலிக்குது. அது என்னென்ன மாதிரி கட்டணங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல பாருங்கள், இந்த சார்ஜ் ஃபார் யூஸிங் இந்த பாஸ்போர்ட்டு, நெக்ஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸு. புரியுதுங்களா? எடுத்துக்காட்டு இது எல்லாமே அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வாங்குது, ஓட்டுநர் உரிமை வாங்குது. ஸோ இந்த மாதிரி இதுக்காக அந்த இல்லைன்னா ஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா இது வரி இல்லாத வருவாய் அந்த இடத்துல சார்ந்து தான் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன் அந்த இடத்துல என்ன பண்ணால் ஒன்று அபராதம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று தண்டு தொகைன்னு சொல்லியிருக்காங்க. A fine is the penalty imposed on individual for violation of law அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயலேஷன் ஆஃப் லான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தண்ட தொகை அப்படிங்கிறதுனா சட்டத்தை யார் மீறுறாங்களோ அவங்க மீது அந்த இடத்துல அபராதம் என்பதை அந்த இடத்துல வழங்குறாங்க. அதான் பாருங்கள் வயலேஷன்ஸ் ஆஃப் லான்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஒருத்தர் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் கடைபிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னது தனிநபர் மீது அந்த இடத்துல என்ன பெனால்ட்டி அந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த பெனால்ட்டி தான் அந்த இடத்துல தண்டத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, வயலேஷன் ஆஃப் டிராஃபிக் ரூல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆஃப்டர் த
ஸ்டிப்புலேட்டட் டைமிங் எக்ஸட்ரா. டைமிங் எக்ஸட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க, தண்டத்தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்காட்டுனா சாலை விதிகளை அந்த இடத்துல மீறுதல் தான் அந்த சொல்லியிருக்காங்க. அப்போ அதான் எடுத்துக்காட்டு வயலேஷன் ஆஃப் டிராஃபிக் ரூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது தண்டத்தொகை பாருங்கள், சாலை விதிகளை அந்த இடத்துல மீறதுனால அந்த இடத்துல பெனால்ட்டி அந்த இடத்துல செலுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, உரிய காலத்திற்கு அந்த இடத்துல வருமான வரி அந்த இடத்துல செலுத்தாமல் தாமதமாக செலுத்துவோர் மீது அந்த இடத்துல பெனால்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அப்படி இது எக்ஸாம்பிள் வயலேஷன் ஆஃப் டிராஃபிக் ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆஃப்டர் ஸ்டிப்புலேட்டட் டைம் சொல்லியிருக்காங்க. அப்போ உரிய காலத்துக்கு வருமானம் என்பது என்னென்னா அரசுக்கு அந்த இடத்துல வரியாக செலுத்துறதுனால அவங்களுக்கு அபராதம் என்பது அந்த இடத்துல வழங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி அபராதம் எல்லாமே அந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்துல நான் டேக்ஸ் ரெவன்யூல தான் அந்த இடத்துல போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஏர்னிங் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ். புரியுதுங்களா? ஏர்னிங் மீன்ஸ் அந்த இடத்துல பொதுத்துறை நிறுவனங்கள் மூலியம் வருவாய் தான் அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். அப்போ பொதுத்துறையின் மூலியமாக என்னென்ன வருவாய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். த கவர்மெண்ட் ஆல்சோ கெட்ஸ் ரெவன்யூ பை வே ஆஃப் சர்ப்ளஸ் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ். அரசானது பொதுத்துறை நிறுவனத்தினுடைய மூலம் என்னன்னா ஒரு உபரியான வருமானத்தை மட்டும்தான் அந்த இடத்துல எடுத்துக்கும் சொல்லியிருக்காங்க. அதான் கொடுத்துருக்காங்க, த கவர்மெண்ட் ஆல்சோ கெட் ரெவன்யூஸ் பை வே ஆஃப் த சர்ப்ளஸ் ஃப்ரம் த பப்ளிக் என்டர்பிரைசஸ். புரியுதுங்களா? அரசானது பொதுத்துறை இருக்குது பார்த்தீங்களா, அதை பப்ளிக் என்டர்பிரைஸ் தான் பொதுத்துறை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்து என்னன்னா உபரியான வருமானத்தை மட்டும்தான் அந்த இடத்துல அரசு அந்த இடத்துல எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க போது அந்த இடத்துல என்ன மாதிரி வருமானம் பாருங்கள், சம் ஆஃப் த பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் டூ மேக் குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். இந்த இடத்துல என்னது குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க அந்த இடத்துல பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னா பெரிய அளவு அந்த இடத்துல லாபம் ஈட்டுறது மட்டும்தான் அந்த இடத்துல அந்த இது அந்த இடத்துல வருவாய் அந்த இடத்துல சார்ந்துருன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ பாருங்க, த ப்ராஃபிட்ஸ் ஆர் டிவிடெண்ட்ஸ் விச் த கவர்மெண்ட் கெட்ஸ் கேன் பி யூட்டிலைஸ் ஃபார் த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இந்த லாபம் ஈட்டக்கூடிய பங்காதாயங்கள் என்னென்னா பொது செலவிற்காக இருந்ததுன்னா அரசு அந்த இடத்துல பயன்படுத்துது. புரியுதுங்களா? அதனால் அது கேன் பி யூட்டிலைஸ் த ஃபார் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் செய்யாங்க. இது எல்லாமே என்ன பண்ணுறோம், இந்த கிடைக்கக்கூடிய லாபம் வந்து என்னன்னா பொது செலவிற்காக மட்டும்தான் அந்த அரசு பயன்படுத்தி வருகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஆஃப் பெட்டர்மெண்ட் லெவின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல என்னென்னா ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேம்பாட்டுக்கான சிறப்பு தீர்வுகள் என்னென்ன மாதிரி கொண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் சார்ஜ் லிமிட் ஆன் த சர்டைன் மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க ஆஃப் த கம்யூனிட்டி who are beneficiary of certain governments activities or public project சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அரசு மேற்கொண்ட பொது திட்டங்களுக்காக மட்டும்தான் அந்த இடத்துல சிறப்பு தீர்வுகள் அந்த இடத்துல விதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ பாருங்க, என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, டியூ டு த பப்ளிக் பார்க்கு, டியூ டு த கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ அந்த என்னது டியூ டு த பப்ளிக் பார்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோடு பீப்புள்ஸ் அட் லோக்கல்ட்டி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் இந்த சரியா. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பூங்காக்கள் இருக்குது, நெக்ஸ்ட்டு சாலை வசதிகள்னு சொல்லியாங்க, நெக்ஸ்ட் நிலத்தினுடைய மதிப்பு அந்த இடத்துல உயர்வதனால அந்த சிறப்பு தீர்வுகள் எல்லாமே அந்த இடத்துல விதிவிக்குது. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இதுதான் சொல்லியிருக்காங்க, சிறப்பு தீர்வுகள்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிறப்பு தீர்வுகள் எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கன்னா அந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, டியூ டு த பப்ளிக் பார்க்கு, டியூ டு த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட் பீப்புள்ஸ் இன் தட் லோக்கல்ட்டி மே பி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் இன் த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆர் லேண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ லேண்ட்னா என்னது, ப்ராப்பர்ட்டி ஆஃப் லேண்ட்னா நிலத்துடைய மதிப்பு அந்த இடத்துல உயர்வதனாலும் சரி, அதேமாதிரி பார்த்தா சாலை வசதி அந்த இடத்துல செய்வதனாலும் சரி, அதேமாதிரி பார்த்தா பொது பகுதியில் வந்து பார்த்தா ஒரு பூங்காக்கள் அமைப்பினாலான இந்த மாதிரி சிறப்பு தீர்வுகள் என்பதை அந்த இடத்துல விதிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாமளே ஒரு பூங்காவுக்கு போகிறோம், அங்கே வந்து பார்த்தோன்னா உள்ளுக்கார வந்து பார்த்தோன்னா ஒரு சில அருங்காட்சியத்தை பார்க்கறது போதுக்கு என்னென்னா கட்டணம் வசூலிக்கிறாங்க. அந்த வசூலிக்கக்கூடிய கட்டணத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அரசுக்கு அந்த இடத்துல கணக்கு காட்டுறதில்ல. ஸோ இந்த மாதிரி கணக்கு காட்டாத வருவாய் எல்லாமே அந்த இடத்துல நான் டேக்ஸ் ரெவன்யூ, அது வரி இல்லாத வருவாய், அதால் நம்ம சொல்கிறோம்.
இது எல்லாமே என்ன பண்ணுவோம், இதில் கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே அந்த இடத்துல என்னென்னா அங்கே அருங்காட்சியகத்துக்காக மட்டும்தான் அந்த இடத்துல செலவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கிஃப்ட்ஸ், கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒன்று அன்பளிப்புன்னு சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு மானியம்னு சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல உதவின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல நான் டேக்ஸ் ரெவன்யூல தான் அந்த சொல்லியிருக்காங்க. A grant from one government to another is an important source of the revenue in the modern days சொல்லியிருக்காங்க. அப்போ தற்காலத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு அரசு மற்றொரு அரசுக்கு அந்த இடத்துல வழங்கப்படுவது அந்த இடத்துல உதவித்தொகைன்னு சொல்லியிருக்காங்க. அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒன் கவர்மெண்ட் டு அனதர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் த ரெவன்யூ இன் த மாடர்ன் டேஸ் சொல்லியிருக்காங்க. மாடர்ன் டேஸ் அப்படின்னாவே அந்த இடத்துல தற்காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தற்காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அரசிடமிருந்து மற்றொரு அரசுக்கு அதில் வழங்கக்கூடிய உதவி தொகை தான் அந்த இடத்துல அது கிஃப்ட்டு ஆர் கிராண்ட்ஸு ஆர் எய்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எய்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, the government at center provides grants to the state government and state government provide grants to the local government to carry out of the ஃபங்க்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல கொடுத்துருக்கா பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறது அது யாருக்கு அப்படின்னு பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் யாருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செலுத்தக்கூடிய கிஃப்ட்டு ஆர் கிராண்ட்ஸ் ஆர் எய்ட்ஸ் புரியுதுங்களா? இது எல்லாமே என்ன பண்ணுவோம், மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு அந்த இடத்துல உதவுது, மாநில அரசு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் அந்த இடத்துல அவங்களுடைய பணிகளை அந்த இடத்துல மேற்கொள்வதற்காக இந்த மாதிரி அன்பளிப்பு, மானியம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இது எல்லாமே அந்த இடத்துல செய்யுது. ஸோ அது மட்டும் கிடையாது பாருங்க, கிராண்ட்ஸ் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஆர் நோன் அஸ் த ஃபாரின் எய்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வெளிநாடுகளிலிருந்து பெறக்கூடிய உதவியாக இருந்ததுன்னா அயல்நாட்டு உதவியை தான் அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். அது எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ரிசீவ் மிலிட்ரின்னு சொல்லியிருக்காங்க, எய்ட், ஃபுட் எய்ட்னு சொல்லியிருக்காங்க, டெக்னாலஜிக்கல் எய்ட்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல என்னென்னா வெளிநாடுகளிலிருந்து பெறக்கூடிய உதவி அயல்நாட்டு உதவின்னு சொல்கிறாங்க. இதில் பொதுவாக பார்த்தோன்னா வளரும் நாடுகளுக்காக இருந்தோம்னா இராணுவ உதவின்னு சொல்லியிருக்காங்க, உணவுப் பொருட்கள் உதவின்னு சொல்லியிருக்காங்க, தொழில்நுட்ப உதவி, இது எல்லாமே அந்த இடத்துல ஏன்னா இதர நாடுகள்லேருந்து அந்த இடத்துல பெருகுது. புரியுதுங்களா? இந்த பாருங்க, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ரிசீவ் மிலிட்ரி எய்டு, ஃபுட் எய்டு, டெக்னாலஜிக்கல் எய்டுன்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ்னால் என்னது இதர நாடுகள்னாவே அதுலேருந்து இந்த மாதிரி வளங்கள் அந்த நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எஸ்டேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது எஸ்டேட்ஸ் மீன்ஸ் அந்த இடத்துல மரண தீர்வை தான் நம்ம எஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் ரிஃபர்ஸ் டு த கிளைம் ஆஃப் த ஸ்டேட் டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் பர்சன்ஸ் ஹூ டை வித்தவுட் லீகல் ஹேர்ஸ் ஆர் டாக்குமெண்டட் வில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவர் வாரிசு இல்லாமல் இருக்கலாம் அல்லது உயிர் ஏற்படுத்தாமல் மரணமடைந்தால் மட்டும்தான் மரணத்திற்கு பின்னாடி என்னன்னா அவங்களுடைய உடைமைகள் எல்லாமே அந்த இடத்துல அரசை ஏற்றுக்கும். புரியுதுங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவர் என்ன பண்ணுவோம், வாரிசு இல்லாமல் இருக்கிற போது பார்த்தீங்கன்னா அவருடைய உடைமைகள் எல்லாமே அந்த இடத்துல என்னன்னா யார் வந்து பொறுப்பேற்கிறாங்கன்னா அரசே அந்த இடத்துல பொறுப்பேற்கிறது. அதனால தான் சொல்லியிருக்காங்க, ஹூ டை வித்தவுட் லீகல் ஹேர்ஸ் ஆர் டாக்குமெண்டட் வில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே அந்த இடத்துல வரி அல்லாத வருவாயை அந்த இடத்துல சார்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்கா பாருங்க, கேனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். புரியுதா? அந்த இடத்துல கேனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா வரி விதிப்புடைய விதிகளை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரி விதிப்பினுடைய சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. புரியுதா? பாருங்கள், கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 4 டைப்ஸ் ஸ்கூல் கிவன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கேனன்ஸ் ஆஃப் எபிலிட்டி, செகண்ட் கேனன்ஸ் ஆஃப் சர்டெனிட்டி, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேனன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தா கேனன்ஸ் ஆஃப் எக்கானமின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நான்கையும் அந்த இடத்துல 4 விதிகளை வந்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தா ஆடம் ஸ்மித்து தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, கேனான்ஸ் ஆஃப் எபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. கேனான்ஸ் ஆஃப் எபிலிட்டி அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிக்கன விதி தான் அந்த இடத்துல கேனான்ஸ் ஆஃப் எபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைனான்ஸ் ஆஃப் செர்டெனிட்டி அப்படின்னா அந்த இடத்துல சமத்துவ விதி தான் அந்த இடத்துல சமத்துவ விதி தான் அந்த இடத்துல கைனான்ஸ் ஆஃப் செர்டெனிட்டின்னு சொல்லியாங்க. நெக்ஸ்ட்டு கைனான்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னாவே அந்த இடத்துல வசதி விதின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைனான்ஸ் ஆஃப் எக்கானமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இது விதி. இதுதான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையாக அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க கேனான்ஸ் ஆஃப் எபிலிட்டி மீன்ஸ் அந்த இடத்துல சிக்கன விதி தான் நம்ம செலுத்தும் திறன் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. த கவர்மெண்ட் ஷுட் இம்போஸ் டேக்ஸ் இன் எ சச் எ வே தட் த பீப்புள் ஹாவ் டு பே டேக்ஸஸ் அக்கார்டிங் டு தர் எபிலிட்டி. அந்த இடத்துல என்னதுன்னா பீப்புள் ஹாவ் டு பே the people have to pay tax according to their ability சொல்லியிருக்காங்க. அப்போ அக்கார்டிங் டு their ability அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு நபராக இருந்தாலும்னா செலுத்தக்கூடிய வரி வந்து பார்த்தோம்னா அவனுடைய செலுத்தும் திறனுக்கு ஏற்றவாறு தான் அந்த வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் சொல்லியிருக்காங்க மக்கள் வரி செலுத்தும் திறனுக்கு ஏற்ப அரசானது அந்த வரி விதிக்கணும். புரியுதுங்களா? அதாவது மக்கள் என்னது வரி செலுத்தும் திறனுக்கு ஏற்ப தான் அந்த அரசு அந்த வரி விதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாருங்க எடுத்துக்காட்டு பாருங்க. In a such case, a rich person should be pay more tax ன்னு சொல்லியிருக்காங்க compared to middle class persons or poor persons சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல என்ன செலுத்தக்கூடிய திறன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்க ரிச் பர்சன் இருக்கு பாருங்க. ரிச் பர்சன் ஷுட் பி என்னது மே மோர் டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது செலுத்தக்கூடிய திறன் வந்து என்னது அவனுடைய திறனுக்கு ஏற்றவாறு தான் செய்யாங்க. அப்போ என்னது ஒரு பணக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவனுக்கு வருமானம் அதிகமாக இருக்கப்போ பார்த்தோன்னா அவன் செலுத்தக்கூடிய வரி அந்த இடத்துல அதிகமாக செலுத்துகிறான். ஆனால் ரிச் பர்சனை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தோன்னா மிடில் கிளாஸ் பர்சனுடைய வருமானம் ரொம்ப லோவாக இருக்குது. அப்போ அவனுக்கு விதிக்கக்கூடிய வரி வந்து பார்த்தோன்னா குறைவான அளவில் தான் அந்த இடத்துல விதிக்கணும். அதுதான் அந்த இடத்துல கேனான்ஸ் ஆஃப் எபிலிட்டி மீன்ஸ் அந்த இடத்துல வரி செலுத்தும் திறன் அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்க பாருங்க கேனான்ஸ் ஆஃப் செர்டெனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஒருத்தர் வந்துன்னா ஒரு மீது அரசு வரி விதிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு குடிமகனாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த இடத்துல வரி என்பது அந்த இடத்துல செலுத்தி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதே பாருங்க த கவர்மெண்ட் மஸ்ட் என்ஷூர் தட் தேர் இஸ் நோ அன்சர்டெனிட்டி ரெக்கார்டிங் த ரேட் ஆஃப் டேக்ஸ் ஆர் டைம் ஆஃப் பேமெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற அந்த இடத்துல என்னது ரேட் ஆஃப் டேக்ஸு ஆர் டைம் ஆஃப் த பேமெண்ட் சொல்லியிருக்காங்க. வரி விகிதமாக இருந்தாலும் சரி அல்லது செலுத்தும் காலமாக இருந்தாலும் என்ன அந்த இடத்துல நிச்சயமற்ற தன்மை இல்லாத வகையில் தான் அந்த இடத்துல அரசு வரினை விதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கு என்ன காரணம்னு கொடுத்துருக்கோம் பாருங்க. இஃப் த கவர்மெண்ட் கலெக்ட்ஸ் டேக்ஸ் ஆர்பிட்டர்லி தென் திஸ் வில் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் பீப்புள் அண்ட் தர் ஒர்க்கிங் எபிலிட்டி டு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசு தன்னுடைய போக்கிற்கு ஏற்ப வரிகளை விதித்தா மக்களுடைய செலுத்தும் திறனாக இருந்தாலும் சரி அல்லது வேலை செய்யும் திறனையாக இருந்தாலும் பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த இடத்துல சரியாங்க. நெக்ஸ்ட் பாருங்க கேனான்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். கேனான்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு அந்த இடத்துல ஒருவர் வந்து என்னன்னா வரி செலுத்துவதற்கு அந்த இடத்துல வசதியாக அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த இடத்துல வசதி விதி தான் அந்த இடத்துல கேனான்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் சொல்லியிருக்காங்க. த மெத்தட்ஸ் ஆஃப் டேக்ஸ் கலெக்ஷன் and the timing of the tax payment should suit the convenience of the people சொல்லியிருக்காங்க. அப்போ வரி வசூலிக்கு முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன வரி செலுத்தக்கூடிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய வசதிக்கு ஏற்பதான் அந்த இடத்துல விதிக்கணும் சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்படிங்க வரி வசூலிக்கூடிய முறை வந்து பார்த்தீங்கன்னா வரி செலுத்தும் காலம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய வசதிக்கு ஏற்பதான் அந்த இடத்துல அரசு அந்த இடத்துல அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க த கவர்மெண்ட் ஷுட் மேக் கன்வீனியன்ட் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஆல் த டேக்ஸ் பேயர்ஸ் டு த பே த டேக்ஸ் வித்தவுட் டிஃபிகல்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வரி செலுத்துவோருடைய வரி அந்த சிரமமின்றி அந்த செலுத்தும் வண்ணம் வந்துன்னா வரியான ஏற்பாடு அந்த அரசு அந்த முழுமையாக செய்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால சொல்லியிருக்காங்க அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஆல் த டேக்ஸ் பேயர் டு த பேக்ஸ் வித்தவுட் டிஃபிகல்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்பொழுதுமே அந்த என்னது வரி செலுத்துவதற்கு அந்த சாதகமான முறையில் தான் அந்த
அரசுக்கு அந்த இடத்துல வரி விதிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மக்கள் செலுத்துறதுக்கு தயாராகணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க கேனோன்ஸ் ஆஃப் எக்கானமின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது செலுத்தக்கூடிய வரி வந்துன்னா சிக்கனத்தன்மை உள்ளதாக அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்கானமினாவே அந்த இடத்துல சிக்கனத்தன்மை, அதான் எப்பவுமே விதிக்கக்கூடிய வரி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டே ஆகக்கூடாது, சிக்கனத்தன்மை உடையதாக அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. The government has to spend money for collecting tax. சரியா, அப்போ அந்த இடத்துல அரசு செலுத்தக்கூடிய வந்து வரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிக்கனத்தன்மை உடையதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, salaries are given to the persons who are responsible to collecting tax ன்னு சொல்லியிருக்காங்க. The taxes where collections cost are more are considered as based or bad tax ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் hence according to Adam Smith the government should impose only those tax whose collection cost are very less than and cheap சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல என்னது செலுத்தக்கூடிய வரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒவ்வொரு தனிநபர் அந்த இல்லைன்னா சிக்கனமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிக்கன வசதி அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு வரிகளை அந்த இடத்துல வசூலிப்பதற்கு அந்த இடத்துல பணம் செலவிடப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன கொடுத்துருக்காம பாருங்க, உதாரணமாக வரிகளை அந்த இடத்துல வசூலிப்பதற்கு அந்த இடத்துல சம்பளம் அந்த இடத்துல வழங்குறாங்க. அந்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்கன்னா வரி வசூலிப்பதற்கான செலவுகள் என்னென்னா அதில் வரிகளை விட அதிகமாக இருந்தால் அந்த அது மோசமான வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறது அந்த இடத்துல பேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இதுங்களா பேட் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல வசூலிப்பதற்கான செலவு வரிகளை விட அதிகமாக இருந்தால் அது மோசமான வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் பாருங்க, வேறு கலெக்ஷன் காஸ்ட் ஆர் மோர் ஆர் கன்சிடர்ட் அஸ் பேட் டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க.